ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், தமிழ்ல விந்து முந்துதல். இது இன்னைக்கு மேல் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்லையுமே இது ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த இஷ்யூக்கான முக்கியமான காரணமே நம்மளோட எண்ணங்கள் தான். நமக்கு முன்னாடி வந்துருமோ, சீக்கிரம் வெளியே வந்துடும் அப்படிங்கிற பயம் தான். இந்த பயம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸு, நம்மளோட ஹார்மோன்ஸ் டெஸ்ட் மேல் ஹார்மோன்ஸ் டெஸ்டோஸ்டிரான் ஆகட்டும், இல்லை இந்த எஜாகுலேஷனில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஆக்சிடோசின், ப்ரொலாக்டின் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம பாடியில் டைமிங்கை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று, நம்மளோட ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு தான் இந்த ஹார்மோன்ஸ்லாம் பாடியோட ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். நம்மளோட டயட் ரொம்ப முக்கியம், 8 மணி நேரம் ஸ்லீப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு எக்ஸஸான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் இல்லாமல், நல்ல ஒரு ஃபுட் ஹேபிட் இல்லாமல் இருக்கும்போது நம்மளோட டெஸ்டோஸ்டிரான் குறையத்தான் செய்யும். ஆக்சிடோசின், ப்ரொலாக்டினும் வேலை செய்யாமல் தான் போகும். அப்போ இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். ஸோ ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறது மட்டுமே இந்த பிரச்சனைக்கான தீர்வு. இதுக்கு நான் ஜிங்க் டேப்லெட் எடுக்கிறேன், எல்கார்டினின் எடுக்கிறேன், அந்த அமினோ ஆசிட் எடுக்கிறேன், இந்த விட்டமின் டேப்லெட் எடுக்கிறேன், இது எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணாத வரைக்கும் அட்லீஸ்ட் 1 மணி நேரம் வாக்கிங் போங்க, இல்லை ஒரு நல்ல ஜாக் பண்ணுங்கள், டெய்லி ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுங்க 1 ஹவர், இல்லையா உங்களுக்கு நல்லா விளையாட வருமா, ஏதோ உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் அந்த ஸ்போர்ட் 1 ஹவர் விளையாடுங்க. இதுவே உங்களோட ஹார்மோன்ஸை பீக்கு கொண்டு வரும். உங்களோட அந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துட முடியும்.